மோளை பள்ளியோடத்து கிளப்பி விட்டாச்சா? ஆமாக்கா, நான் இப்பதான் வேனை ஏற்றி விட்டுக்கிட்டு வாரேன். ஷெம்மா 2 நாள் வீட்டோட லீவை கொடுத்து பிள்ளைகளை விட்டுட்டா திங்கக்கிழமை அதுவுமா பல்லடத்து போய் என்ன மடி மடிக்குதோம்மா. அப்படியா? வளர்ந்த பிள்ளை தானே, இப்பமா பள்ளியோடத்து போல செய்தா? அழல, இன்னைக்கு நான் போகணுமா, லீவ் எடுக்கட்டா, வயிறு வலிக்க மாதிரி இருக்கு. நிறைய டயலாக் சொல்லி பார்த்தா நான் என்ன வலிச்சாலும் பல்லடத்து பெயிருன்னு ஏற்றி விட்டுட்டு வரேன். பரவாயில்லையா அம்மாவா, நிறைய டயலாக் பேச படிச்சிருக்கியாளே. நிறைய இல்ல, இன்னும் மேல டயலாக பேசுவா. நான் தான் வலுக்கட்டாயமா பல்லடத்து விடியது. ஆமா, சின்ன பொண்ணுங்க மாமியார் வந்துச்சா? ஆமா ஆமா வந்தாவ. அதுவும் அந்த செல்லம்மாள் கிழமையும் பேசிக்கிட்டு நிக்குதுவ. அப்படியா? என்னத்த பேசியாளோ? என்னத்த பேசியவ யாது பேசியவன்னு நமக்கு எங்கக்கா தெரியும். காலையிலேயே நம்ம அதில் நின்று கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி நினைப்பாளுவ. அதனால தான் நான் வந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஓ சரி சரி சரி. அந்த கிழவி எந்த நேரம் எந்த மனநிலையில இருக்கேன்னு சொல்லவே முடியாது பாத்துக்க. ஏன்க்கா அப்படி சொல்றிய? முந்தா நேத்து மாமியாருங்க மருமகளுக்கு சேமா சண்டைன்னு நினைக்கேன். நல்லா சத்தம் கேட்டு சரி இவ்வளவு சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போறேம்மா. நாங்க கரெக்டா போகும்போது ஆளுக்கு சின்ன பிள்ளையும் காணல, கிளவி மட்டும் ஹாலில் நிக்குது. நான் கேட்டேன், என்னக்கா ஒரே சத்தமா இருக்கு, சண்டையை போட்டிய? உடனே கிளவி என்கிட்ட வந்துட்டு, எது சண்டை போட்டோமா, யாரும் அவன்கிட்ட சொன்னா, சும்மா 4 வாரத்தை சத்தம் போட்டு பேசிடக்கூடாதா, உடனே ஓடி வந்துருவியலே அப்படி இப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பாத்துக்க. அப்படியா? பின்ன எப்ப பார்த்தாலும் என் மருமோ வேலை செய்யல எடுக்கலன்னு சொல்லிட்டு கிளவி சும்மா சின்ன பொண்ணு குறம்பாடிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன? நானே சண்டை போட்டு சத்தம் கேட்டாங்க போனேன். கடைசியில எனக்கு பல்ப் ஆகி போச்சு. அதனால ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டேன். திரும்பி பார்த்தேன், யாராவது பார்த்தாவலானே, யாரும் பார்க்கல. அதனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சண்டையில நம்ம போக கூடாதக்கா. உள்ளதுமா உள்ளதுதான். மத்தவ வாரா பாரு. யாரு? கீதா. கீதா என்னக்கா? வா கீதா வா. ஷப்பா ஆளை பிடிச்சவே முடியல. யாரு? என்னையா? நான் ஊர்ல தாக்கா இருக்கேன். நீங்க தான் இப்ப எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம எடுக்காம போறிய. சந்தையெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறிய, ஒரு வார்த்தை என்ன கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணல இல்லையாக்கா? ஐயோ கீதா, நான் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கல கீதா. என்ன கீதா, என் கூட வந்துட்டானே உனக்கு அந்த கோபம்? அப்படியெல்லாம் இல்லக்கா, சாதா நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து போவோம். இந்த தடவை கூப்பிடாம உங்க கூட வந்திருக்கியாவ, அதான் என்ன யாது என் மேல ஏதாவது வருத்தமானு கேக்கேன். ஐயே அப்படி ஒன்றும் இல்லை கீதா, நீயே கோழியை காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தியா, சரி உன்னையா கஷ்டப்படுத்தோன்னு தான் நான் அந்த அக்காலமா போயிட்டு வந்தோம். அம்மா கோழி கிடைச்சா எப்படி? கிடைக்கவே இல்லக்கா, எவ்வாதான் எடுத்தான்னு தெரியல. கண்டிப்பா எடுத்தவை ஒன்னும் சொல்ல. நான் இவ்வளோ இடத்துக்குள்ளே எங்கம்மா போயிருக்கான். சரி நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் வராமலா இருக்கோம், பாத்துக்கலாம், விட்டு. நல்ல கோழிக்கா, எங்க அம்மையும் போன வரத கேட்டாவ. சரி வேண்டாம், இனி திருவிழா வருதுல அந்த டைமும் கோழி அறுத்துடலான்னு நினைச்சேன். எவ்வளவு கண்ணு பட்டுச்சோ எடுத்துக்கிட்டு போயிட்டாளுவ. சரி வீடு கீதா, பாத்துக்கலாம். எங்க கடைக்கா போறா? ஆமாக்கா. சரி பின்ன வா, நானும் வாரேன். அதிமாக்கா கடையோர போக வேண்டியதா இருக்கு, போயிட்டு வரேனாக்கா. சரி சரி, நீங்க போங்க. கோழி கண்டிப்பா கிடைக்கும் சரியா? கண்டிப்பா தேடி பார்க்கணுக்கா. எப்பவுமே இணை பிரியாத்தோள மாதிரி தான் திரிவாளுவ. அவ சந்தை போகும்போது இவளை கூப்பிடலையா, இவ உடனே ரோசத்துல போடுறா. ரோசம் கட்டவளுவ, கொஞ்சமா சூடு சொரணை இருக்கா. என்ன சந்தையை விட்டுட்டு போயிட்டானே அவ கோவிடுவான்னு பார்த்தா இப்படி ஒற்றுமையா போறாளுவ. இதுவெல்லாம் என்னத்துக்குதான் இருக்குதோ. எங்க போனாலும் ஜோடி போட்டு திரியாளுவ. ஆனா நம்ம துணைக்குதான் ஒரு திலம் கிடையாது. போட்டு பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு இப்படி கை கோத்துக்கிட்டு திரியாவணி பார்க்க தானே போறேன், பாத்துருவோம். ஏமா சோறெல்லாம் ரெடி பண்ணிட்டேலாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மக்கா. அக்கா எங்க? இன்னும் குளிச்சுட்டு தாம இருக்கா. நல்ல நேரம், நான் இன்னைக்கு முதல்ல குளிக்க போனேன். இவ குளிச்சுட்டு வந்தவரை போலாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு சாயங்காலம் ஆனாலும் நான் பள்ளிடத்துக்கு போயிருக்க மாட்டேன். குட்டி இன்னுமா குளிச்சுக்கிட்டு கிடைக்கியா? எப்பவே உள்ள பையாச்சி, இன்னுமா குளிச்சுட்டு இருக்கியா? குளம் வெட்டி தான் குளிச்சியால என்னம்மாமா, என்னத்த சொல்லுதுக்கு? காலையில வீட்டை சுத்தி உள்ள பச்சை பிள்ளையெல்லாம் பள்ளிடத்துக்கே இந்த நேரம் போய் சேர்ந்துருக்கோம். ஆனா வீட்டுல உள்ள மாடுவதான் கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. திட்டுறீல்னா அவளை மட்டும் திட்டுங்க, நான் கிளம்பியாச்சு. என்னையும் சேர்த்து மாடுவேன்னு சொல்லாதுங்க. மாடு கிளம்ப லேட் ஆகுதுன்னு அவளை மட்டும் சொல்லுங்க. குற்றம் கண்டுபிடிச்சியா பெரிய ஞானி? இப்போ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு நீ ஆகுது. எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நீங்க அவ வந்த பிறகு தானே கொண்டு விட வருவீங்க. அவளை முதல்ல கிளம்ப சொல்லுங்க. மோனிஷா, ஏ மோனிஷா, எம்மா தண்ணி வரல, மோட்டர் போட சொல்லுங்க அவள்கிட்ட. ஓட்டி அப்புறம் குளிச்சது போதும், வெளியே ஒழுங்கு மரியாதை வந்துரு பாத்துக்க. காலையில இருந்தே இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா.
சீக்கிரம் வர சொல்லுங்க. பிள்ளைலாமா பிள்ளைய சென்னத்தை கிளம்பிய முன்னாடி என் உயிரை எடுத்துக்கிட்டு தாமா கிளம்பும். எம்மா தண்ணி வரல, வாரண்டி இரு. அங்க இருந்து சத்தம் போட்ட உடனே வந்துருமா தண்ணி, வாரேன். இவ்வளோ பள்ளியோடத்தோளுக்கும் காலேஜுக்கும் அனுப்பி வைக்க முன்னாடி நான் ஒரு வழி ஆயிடுவேம்மா. சே, நாளையிலேருந்து நம்ம தனியாக தாம்மா போனோம். இவ்விய கூட எல்லாம் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து போனா நமக்கு தான் லேட் ஆகுது. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேற லேட்டா போனா டீச்சர் வெளியே விடுவாங்க. எட்டி நீ அங்க புலம்பிட்டு நிக்காம போய் சாப்பாடு எடுத்து திரும்பி தின்னட்டி போட்டி. போறேன். என்னத்தை தான் நான் லேட் ஆக்குனாலும் அவ லேட் ஆக்குனாலும் என்னையே திட்டுங்க. மாறி மாறி பேசாம வார்த்தையை குறைச்சிட்டு போனா போயா. போறேன். ஜிதா, இன்னைக்கு வேற நீ உங்க வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னாலே மக்களே, நீ கிளம்புறீனா கிளம்பு சரியா. நான் எல்லா சமையலும் முடிச்சாச்சு. நான் வந்து இந்த மாடை மட்டும் கெட்டிட்டு வந்துடுறியம்மா சரியா. இல்லத்த, அப்பா வந்துதான் கூட்டிட்டு போய் வருவாங்க. அதனால நீங்க வந்த பிறவே நான் போறேன். ஏன் அவன் வரலையா, அரவிந்த் வரலையா? அவங்க ஏதோ ஆனந்த் அண்ணா கூட கொஞ்சம் வெளியே போகணும்னு சொன்னாங்க. போயிட்டு அப்புறமா ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க. அதனால அப்பா தான் வந்து கூப்பிட வருவாங்க. நீங்க வந்த பிறவே நான் கிளம்புறேன். வேண்டாம் அக்கா, அப்பா வந்தாச்சுன்னா நீ கிளம்பு. எதுக்கு வெயிட் பண்ண வைக்க? பரவாயில்ல அத்த, நீங்க வாங்க. சரி மக்களே, நான் அப்போ சீக்கிரமா மாடை மட்டும் கொண்டு கெட்டிக்கிட்டு ஓடி வாரேன்னா அப்பா வந்து அப்ப இருக்க சொல்லு. சீக்கிரம் வந்துடு. சரி அத்த. குமாரி, சாப்பாடெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து பேக்கு கிட்ட தான் வச்சிருக்கேன். தண்ணி பாட்டில எடுத்துக்கிட்டு போ, மறந்துடாத. சரிம்மா. சரி மக்களே, நான் வந்துடுறேனா? சிங்கிள பாத்திரமே இல்ல. அத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அண்ணி நம்மகிட்ட பேசுவாங்களான்னு தெரியலையே. அண்ணி. என்ன பூமாரி? அண்ணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. சாரி அண்ணி, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பூமாரி, என்ன பேசிட்டு இருக்கா? இந்த சுடிதார் சூப்பரா இருக்கே, அழகா ஸ்டிச் பண்ணிருக்கா. அதான் நீங்க எடுத்து கொடுத்ததுதான். சூப்பரா இருக்கு. ஆமா, எந்த டெய்லர் கொடுத்தா? வீட்டு பக்கத்துல அந்த வள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்கா கிட்ட தான் கொடுத்தேன். அவங்க அழகா ட்ரெஸ் தைப்பாங்க. எனக்கும் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும். அவங்க கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறியா? சரி அண்ணி. சரி, உனக்கு காலேஜ் லேட் ஆகுது இல்லையா, அத்தையெல்லாம் எடுத்துச்சுன்னு சொன்னாங்க. நீ கிளம்பு. அண்ணி, அது வந்து எதுவா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீ தானே பா, அப்புறமா பேசிக்கலாம். நீ கிளம்பு. சரி அண்ணி. நம்ம தான் அண்ணியை தப்பா நினைச்சிட்டோம். அவங்க நம்ம சாரி கேட்க வந்தா கூட சரி நம்ம மனசு கஷ்டப்படுவேன்னு அதை கூட காதுல வாங்காம இருக்காங்க. பாவம் தான் அண்ணி. இனியாவது அவங்க கூட எந்த பிரச்சனையும் பண்ணாம அவங்க கூடயே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி பார்க்கணும். யாரு என்ன சொல்லி தந்தாலும் நம்ம தான் மனசு மாறாம இருக்கணும். என் நிலைமை ஒரே வாரத்துல இப்படி ஆவணி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த ரேவதி வர முன்னாடி எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு தொடங்கின வேலை இன்னும் முடியல. முதுகெல்லாம் வலியா இருக்கு. என்னைக்கு போவானியும் தெரியலையே. இவ மாமியாரெல்லாம் இவளை தேட மாட்டாளாமா. சரி, மாமியாரை விடு, வீட்டுக்காரன்னு ஒருத்தன் இருக்கியான்ல, என்னத்துக்கு இருக்கியானோ. ச்சே, இப்படி விரட்டி விட்டுருக்கியா. வந்து கூட்டிட்டு போனன்னு ஒன்றும் கிடையாது. உமாளுக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே செல்வாத்தோட நிற்பான். இங்க நம்ம வீட்டுக்காரனா சேர்ந்து நமக்கு எதிராக நிற்கான். நான் யாருக்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்ல? என்ன காரிலேயே எலும்பி தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கியா? இப்ப நம்ம போல நம்மகிட்டயும் புலம்புவாளே, போலாமா அப்படியே கிளம்பிடலாமா? என்ன வசந்தி, காலையிலேயே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கியா? ஆமா, என் கஷ்டத்தை சொன்னா மட்டும் எல்லாருக்கும் புரியவா போகுது? அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? சும்மா இருங்க. கேட்டாரு, போயிட்டாரு. என்னடி காலையிலேயே மூஞ்சி உம்முனி வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு? ஏங்க, நான் தெரியாம தான் கேட்கேன். உங்க தங்கச்சி இங்க வந்தா அப்படியே அடைக்கலம் கொடுத்து இங்கேயே தங்க வைக்கிறீங்களே, அவளுக்கு மாமியாரு மாப்பிள்ளன் எல்லாம் உண்டு, அனுப்பி வச்சாதான் என்ன? அவளே அங்க பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்து நிக்கியா? இங்கே அவளை பிரச்சனை படுத்தி அனுப்பி வைக்கவா? ஏன் என் தங்கச்சிக்கும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு வருத்தம்? இவன் எல்லாம் மனுஷனா? இவங்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சே, இப்படி நிக்கியம் பாரு. அனுப்பி வைக்க மாட்டான். அனுப்பி நம்ம மட்டும் எங்கேயாவது போனா உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருது. ஓ அப்படியா? நானும் தெரியாம கேட்கேன். உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நானும் எங்க அம்மைக்கு வீட்டுல 2 மாசம் போய் இருந்துகிட்டு வரட்டா? வா, அப்படியே போயிரு, நான் நிம்மதின்னு இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆகி போச்சா? பாத்துக்கலாம். 2 நிமிஷம் இவகிட்ட உட்காந்து பியாசலான்னு வந்துகிட்டாரு உடனே சண்டைக்கு தான் வருவா. சே, அப்படியே போயிரும். எந்த பிரச்சனையும் தலையிடாம இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சா நல்லா இருக்கும் குடும்பம். சே, நம்ம கவலைகளை இந்த மனுஷன்கிட்ட சொன்னாலாவது புரிஞ்சுப்பான்னு பார்த்தா இவனே புரிஞ்சுக்காம இருக்கான். வேற யாருக்கிட்ட சொல்ல? இவளை முதல்ல எப்படியாவது இங்க இருந்து தொலைத்தணும். எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கியா? என்ன பண்ணலாம்? சாட்சிக்காரன் காலில் விழியதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாமோ? ஆமா,
அதுதான் சரி. பேசாம உமா கிட்ட போயே ஹெல்ப் கேட்கலாம். உமா சட்டுப்புட்டு நின்னாலும் எனக்கெல்லாம் உதவி பண்ணதான் செய்வா. என்ன காலையிலே வந்து பலத்த யோசனையா இருக்கு. இது யோசனை போட்டாலே நம்மளை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தான் யோசிக்கும். விடக்கூடாதே. சரிதான், உமாளுக வீட்டுக்கு நேரா போயிட வேண்டியதான். இந்த விஷயத்துல உமாளை மட்டும்தான் நம்பணும், வேற யாரையும் நம்ப வேண்டாம். வந்துட்டா வெள்ள பண்ணி. சொல்லு ரேவதி. என்ன நீ காலையில டிஃபன் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாம் பண்ணியாச்சு. ஐயோ பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானே அண்ணி? நான் மெனு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. இது ஹோட்டல் கிடையாது ரேவதி, வீட்டில் வைக்க தான் சாப்பிட முடியும். மெனு சொல்றாளாமே மெனு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? சரி காலையில உள்ளதான் சமைச்சிட்டீங்க. மதியம் மட்டன் பிரியாணி வச்சிருங்க. சரியா? மட்டன் பிரியாணியா? நான் மதியம் சோறு வைக்கிறதுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சாச்சு. என்ன நீ இப்படி பண்றீங்க? எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்து தரக்கூடாதுன்னு இருக்கீங்க. என்னம்மா ரேவதி? பாருங்க அண்ணா, மட்டன் பிரியாணி கேட்டேன், அவங்க சாப்பாடு தான் வச்சு தருவேன்னு சொல்றாங்க. எங்க அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சா என்ன, அதுல பிரியாணி செய்து கொடு. தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்க இல்லையா, செய்து கொடு. ரொம்ப தேங்க்ஸ் நீ. அதுல என்னமா இருக்கு, செய்து தருவா. ஆமா செய்து தருவா. ஆர்டர் போட்டுட்டாவ இல்லையா, இன்னும் செய்து தருவா. எங்க உள்ளவன் தெரியல, இப்படி தங்கச்சி சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல இப்படியே விட்டா சரிப்பட்டே வராது. ஃபர்ஸ்ட் இவளுக்கு பிரியாணியா கேட்கு. பிரியாணி வைக்கிறோம்னு உனக்கு பெரிய ஆணியாட்டு. இன்னைக்கு வாரேன், உமா கிட்ட போய் எல்லாம் ஹெல்ப் கேட்க வேண்டியதான். காலையில எழும்புனதுலேருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப தொடங்குனது, இனி ராத்திரி உறங்கியது வரை இதே டார்ச்சர் தான். அதை செய் இதை செய்யணு. உமா, உமா. என்ன சின்ன பொண்ணு, பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டாச்சா? ஆமாக்கா, பிள்ளையும் ஸ்கூலுக்கு விட்டாச்சு. வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இனி அதுல இருந்தா வம்பளந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதான் என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று சாயங்காலமா சண்டையை போட்டு இருந்து வரும், ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சுமா. என்னைக்குதாக்கா எங்க வீட்டுல சத்தம் இல்லாம இருக்கு? என் வீட்டுல என் மாமியார் இருக்கிய வரைக்கும் என் வீட்டுல எப்பவும் சத்தம் கேட்டுக்கிட்டு தாக்கா இருக்கும். சும்மா அது இது ஏதாவது சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காது சின்ன பொண்ணு. பாக்கியவே என்ன நினைப்பாவ? 24 மணி நேரம் இந்த வீட்டுல சண்டையா இருக்குல்ல நினைப்பாவ. கொஞ்சம் நீயாவது பொறுமையா போ. எவ்வளோ நேரம் தாக்கா பொறுமையா போறதுக்கு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, பாத்துக்கிடுங்க. என்னத்த சொல்லனேன்னு தெரியல. வர்க்கீஸ் தான் உங்க 2 பேரும் கடையில மாட்டிக்கிட்டு பாவம். இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். பொறுமையா போ சின்ன பொண்ணு. சரிக்கா, இனி பாத்துக்கலாம். நானும் பொறுமையா போனோம் நினைச்சேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு விதவிதமா வருது. என்னத்த சொல்லுங்க. பார்த்து சின்ன பொண்ணு, சும்மா எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க, பொறுமையா போ. சரிக்கா. ஏக்கா, இந்த தடவை முட்டை இருக்குண்ணா, எனக்கு ஒரு 10 முட்டை தாங்க எனக்கா. அப்படியா? ஐயே, நீ முதல்ல சொல்லிடக்கூடாதா? நேத்து தான் பூங்கொடியா ஆனந்தா அங்க அவைய அம்மை கேட்டு போனாமன்னு சொல்லிட்டு 10 முட்டை இருந்ததை கொடுத்து விட்டுட்டேம்மா. ஓ அப்படியாக்கா? பிள்ளைக்கு கொடுக்கவோ? ஆமாக்கா, காலையில இவளுக்கு சாப்பாடு குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு பாத்துடுங்க. அதான் மத்தியானத்துக்காவது ஒரு முட்டை மட்டுமாவது வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி கிடைச்சுன்னா சொல்லுங்க. லட்சுமிகிட்ட இருக்கம்மா, நான் அவகிட்ட கேட்டு பாக்கேன். உண்டுனா உன வாங்கி தரேன்னா. சரிக்கா. 4 முடி. என்னாச்சு வசந்தி? என்னம்மா ஒரு மாதிரி போறா? என் வீட்டுல ஒண்ணு வந்திருந்து என்ன பாடுபடுத்துது தெரியுமாக்கா? என் கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்லதுக்கு? யார் மைனியாரா? ஆமாக்கா, காலையில எழும்புனதுலேருந்தே என்ன தொடங்கிய கொடுமை. ராத்திரி உறங்கியது வரை நடக்குதுக்கா. என்னத்த செய்யறதுக்கு? இதுல வேற ராத்திரி சுடுதண்ணி வேணுஞ்சிட்டு என்ன எழுப்பியா? ஏன் உன் வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டானா? சொல்லுவான், எல்லாம் அவளுக்கு சப்போர்ட்டா சொல்லுவான். என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லதுக்கு? இவங்க 4 முடி எப்படி அங்க எங்கேயும் ஓடிட்டு திரிஞ்சத இப்படி ஒரு மூலையில் அடக்கிட்டாலே மைனியாரு. சிரிப்பானா? நல்லா சிரிப்பா. என் கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நல்லா சிரிங்க. ஆமா, வண்டி இப்ப எங்க சரி எங்க போகுது? உமாளுக வீட்டுக்கு போறேன். உமா மட்டும்தான் எனக்கு இருக்க இப்போ ஒரே ஆறுதல். தள்ளு, போயிட்டு வரேன். 4 முடி, நீங்க இப்படி இருக்காதுங்க. உங்களை பார்த்தா எனக்கே சிரிப்பா வருதுக்கா. ஊரே என்னை பார்த்து சிரிக்கதான் செய்யுது. நீ தானே சிரிச்சிட்டு போ. நான் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. என்னவா வசந்தி இப்படி சொல்லிட்டு போறா? நாங்க என்ன சிரிக்க இடத்துல இருக்கோம்? ஏக்கா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் முறை சிக்கன் குழம்பு தந்தே இல்லையா? அந்த பாத்திரம் எங்கள் வீட்டில் தான் இருக்கு. அதை பிறகு தாரேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சில்னா எனக்கு மட்டும் கொஞ்சம் போல தாங்க என்னக்கா. சரி வசந்தி. வருத்தம்னு சொன்னியா? மத்தியம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போறிய? போன அப்புறம் தள்ளிப்போ. என் வேதனை யாருக்கு தெரியும்? மீன் பொரிச்சாலும் ஒரு துண்டு எடுத்து வைங்கக்கா. மத்தியம் போல வாரேன்னா. சரிம்மா, எடுத்து வைக்கேன். போ, நீ உமால பார்க்கணும்னு சொன்னாலே போயிட்டு வா.
ம் சரிக்கா. ஆனா சரியான டுபா கூர்னா நீங்க. தள்ளுன அப்புறம் சிரிச்ச கலாய்ப்பேன் யாரும் இல்லை, தள்ளிப்போ. உமா, ஏ உமா. ராணியக்கா, உங்களுக்கே சிரிப்பு வரதானே செய்யுது. எப்படி பத்தியலா சரியான தந்திரம் பிடிச்சதாக்கும். இது சின்ன பொண்ணு. சண்டை பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறது, ஆனா மதியம் சாப்பாட்டுக்கு வக்கனே ரெடி பண்ணி வச்சுட்டு போறத பாருங்க. மீன் குழம்பும் பொரிச்ச மீனுமா ஆளை பத்தியலா. சரி, அவ பசி தாங்கிட மாட்டா, போட்டு தின்னுட்டு போட்டு. இதை நம்பாதுங்கக்கா. இனி போற இடத்துல நைட்டு சாப்பாட்டு உமால்கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டு வர பார்த்துக்கிடுங்க. சரியான ஆளாகும். அவ பண்றது அவளை பார்த்து என்ன சொல்ல சின்ன பொண்ணு, சிரிப்பாதான் வருது. இதே மூஞ்சோட இனி உமால போய் ஏதாவது ஐஸ் வச்சுட்டு இருக்க பார்த்துக்கிடுங்க. போட்டு போட்டு. ஆமா சின்ன பொண்ணு, போட்டு அவ போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரட்டு. சரிக்கா, அப்ப நான் பின்ன வார எனக்கா. சரிம்மா. ஒரு வழியா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே உறங்க வேண்டியதுதான். எல்லா வேலையும் முடிச்ச பிறகுதான் நல்ல ஒரு நிம்மதியா இருக்கு. உமா, உமா. என்ன காலங்காத்தாலே வந்திருக்கியா உமா? உமானி எக்கா, அடுப்பங்கரையில நிக்கேன், வாங்க. உமா, ஏக்கா, என்னாச்சு? ஒரு மாதிரி வந்திருக்கிறிய? ஏன் அத்தாருக்கு உங்களுக்கு சண்டையா? அவியலுக்கு எனக்கு சண்டைனா நான் ஏன் உமா இப்படி வர போறேன்? காலையிலே என்ன ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கியா? இப்ப தெரியுதா? என்கிட்ட நிக்கும் போது மட்டும் ரொம்ப யாத்தி விட்டுட்டு இருந்திய, இப்ப புரியுது இல்லையா உங்களுக்கு? ஆமா உமா, ரொம்பவே புரியுது. என்னட்ட மட்டன் பிரியாணி வை, சிக்கன் தொக்கு வை, அப்படி வை இப்படி வைன்னு சொல்லிட்டு ரூல்ஸ். இதுல வேற உங்க அத்தா சப்போர்ட் வேற. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமா? இவளை எப்படியாவது அங்க அனுப்பி வைக்கணும். உன்னால மட்டும்தான் உமா முடியும். ஏன் திடீர்னு காத்து என் பக்கம் வீசுது? எதுக்கு? என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சலான்னு பாக்குறீங்களோ? கண்டிப்பா அப்படி கிடையாது உமா. நான் படுற பாடு உனக்கு தெரியுது தானே. ஒரு அக்காவா எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா இந்த ஒரு உதவியும் பண்ணு. இவளை எப்படியாவது கிளப்பி விடணும். இவளை கிளப்பி விடணும். அவ்வளவுதானே? யோசிச்சு சொல்றேன். ரொம்ப நாள் யோசிக்காத, உடனே யோசிச்சு சொல்லு உமா. ப்ளீஸ் உமா, எனக்கு உன்னை விட்டா வேற யாருன்னா இருக்கா? ஓஹோ, அப்படி வேற ஆகி போச்சோ? அவளை துரத்துறது ரொம்ப ஈஸி தெரியுமா? என்ன உமா சொல்லியா? சொல்லு, என்ன ஐடியா? அது அவளே ஒரு நாள் என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு ஒரு நாள் அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா சொல்லு. வாங்க ஹால்ல போய் பேசலாம். சொல்லுனா இங்க நின்னே. அட வாங்கங்கிறேன். கொழுப்பு பிடிச்சவா இங்க சொன்னா எனக்கு என்ன காது கேட்காமல போயிடும். காலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறா. ஒரு காரியம் ஆவனா கழுதைக்கு காலையும் பிடிச்சுதான் ஆவணும் போல. சீக்கிரம் வரியலா, இல்லைன்னா மறந்து போயிடும். வாரே. இழுவ என்னையே ஓடையா வைக்கியா? இருக்குண்ணா எல்லாம் சேர்த்து. புலம்பாம திட்டாம வாங்க, அப்புறம் ஐடியா சொல்லி தர மாட்டேன். வாரேம்மா வாரேன். சரி சரி சொல்லுங்க. இந்த ஆக்ட் எல்லாம் அவகிட்ட போடுங்க, என்கிட்ட போடாதீங்க. என்ன நடந்துச்சு? அம்மனை இழுவ நீ நல்லா சொல்லுவா. அவ என்னெல்லாம் என்ன பாடுபடுத்தியா தெரியுமா உனக்கு? கதைய மட்டும் சொல்லுங்க. அவ பாடுபடுத்தினாலோ இல்ல காடுபடுத்தினாலோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதானே இழுவ. உன்னை தேடி வந்துட்டு இவ்வளோ பிகு பண்ணிட்டு இருக்கியா? ஏக்கா, எனக்கு வேலை நிறைய கிடக்குக்கா, அதனாலதான் கேட்கேன். சொல்லுங்க. அறுபடி இவளை வந்துட்டாளா? சொன்ன மாதிரி தான் இனி. ஆனா ஏன் ஒரே அடியா பின்னாடி ஓடி அந்த மாதிரி வந்திருக்கியா? என்ன நீங்க எப்படியோ உங்க சாமர்த்தியத்தினால மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க. அதான் இங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா இரு பாத்துக்க. மனுஷன் ஆத்திரத்துல இருக்கும்போது உனக்கு விளையாட்டு. சும்மா இரு சின்ன பொண்ணு. நானே எவ்வளவு வேதனையோட வந்திருக்கேன் தெரியுமா? யாரு நீங்க வியாதனையோட வந்திய? அதான் பார்த்தனே உங்க வியாதனைய. சொல்லுங்க அக்கா. காலையில எலும்புனா உமா டீ போட்டு வச்சேன். உடனே சொன்னா எனக்கு பூஸ்ட் கொடுங்க நீ. சரின்னு சொல்லிட்டு பூஸ்ட்டை கலக்கி கொடுத்தாச்சு பாத்துக்க. இப்போ நான் மதியத்துக்கு எல்லாமே அரிசியெல்லாம் ஊற வச்சு ரெடி ஆக்கியாச்சு. மட்டன் பிரியாணி கேட்டிருப்பாளே. ஆமாண்ணா இழுவ, கிட்ட இருந்து பார்த்த மாதிரி சொல்லியா? மட்டன் பிரியாணி தான் கேட்டா. உடனே அத்தான், நீ மட்டன் பிரியாணி செய்து கொடுத்துரு, என் தங்கச்சி கேட்டுட்டா இல்லையான்னு உங்களை திட்டிருப்பாவளே. கரெக்டு உமா. எப்படி கண்டுபிடிச்சா? அங்க நடந்தது அப்படியே பார்த்த மாதிரி சொல்லியா?
அத்தானை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும், அவளை பத்தியும் தெரியும், எல்லாரையும் பத்தியும் தெரியும். இப்ப நான் என்ன பண்ணணும்? சரியான ஆளுவதானா மைனியார வீட்டு விட்டு வரட்ட கூட்டு சேர்ந்தா இருக்கிறிய. சும்மா இரு சின்ன பொண்ணு. எந்த நேரம் உனக்கு விளையாடணும்னு கிடையாதா? நான் என் வியாதனையே சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு இல்லையா? சும்மா இரு. நீ சொல்லுவோமா என்ன பண்ணலாம்? என்கிட்டயா கோபப்படுறிய? கீதளத்தை அடி போறேன். அந்த கருத்த கோழியை யாரு தின்னானி? என்னண்ணா விளையாட்டா காட்டியா? ஏதோ நான் மட்டும் திட்ட மாதிரி நீங்க 2 இருந்தா பங்கு பத்தினி இல்லையா? அப்புறம் என்ன கருத்த கோழி நீ? என்ன பகைச்சிக்கிட்டு ஏதாவது பிளான் போட்டேன்னா உண்மையை சொல்லி போய் கீதாட்ட போட்டு கொடுத்துருவேன். சும்மா இரு சின்ன பொண்ணு. நிலைமையை புரியாம நீ வேற ஐடியாவை சொல்லு தொலை. நான் இழுவ எத்தனை நேரம் கேட்டுட்டு இருக்கேன். என்ன மரியாதை எல்லாம் தலைகீழா போகுது? ஏன் குளிர் விட்டு போச்சு? சாரி உமா, அவா பண்ணிய டார்ச்சர்ல. சரி சொல்லு நீ ஐடியாவை. அன்னைக்கு ரேவதி வந்த அன்னைக்கு இருக்குல்ல, அப்ப நானும் ரேவதியும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு இருந்தோம்க்கா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொன்னா. என்ன சொன்னானா? இழுக்காம சொல்லி இழுவ, எனக்கு பொறுமையே இல்லை. பொறுமை இல்லைன்னா எந்திரிச்சு போங்க. ஒரு விஷயத்த கேட்கணும்னா பொறுமையா இருந்து கேட்க முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா போங்க. இழுவ, இப்போ உன் காட்டில் மழை பெய்யுது, நீ பேசியா நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். பேசு சொல்லு. அப்புறம் அன்னைக்கு நம்மக்கிட்ட சொன்னா இல்லையா, மாமியார் 10 மணிக்கே எழும்பி சமையல் பண்ண செய்யுது சொல்லுது நீ. அது மட்டும் பிரச்சனை இல்லை, இவா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு மாமியாருக்கு அடிக்கடி எடுத்து கொடுப்பாலாம் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் மாமியார் சண்டை போட்டுச்சான். சரி இழுவ, அதுக்கு இப்போ இவ்வளோ வீட்டோடு துரத்துறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நல்லா கேளுங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னதாம்னா நடந்துச்சு அன்னைக்கு? இழுவ ரொம்ப என் பொறுமையை சோதிக்க சின்ன பொண்ணு. நானும் பொறுத்தது போதும் இருக்கேன். எப்போ பொங்கி எழுன்னு எனக்கு தெரியல. அவ ஏதோ சொல்ல வரா, கேளுங்க. கேக்குறீங்களா இல்லையா? நீ சொல்லுமா. அன்னைக்கு ஒரு நாள் அவளை நானும் பேசிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னன்னா நடந்துச்சு சொல்லலாம். அன்னைக்கு நடந்துச்சுன்னு தான் சொல்லியா? என்ன நடந்துச்சு? அது வந்தவா போமாட்டா மாதிரி இருக்கு. இங்கே நிரந்தரமா தங்கிடுவா போலையே. சே, நான் எல்லாம் ஒரு காலத்துல அடுப்பங்கரையில் 1 மணி நேரத்துக்கு மேல நிக்க மாட்டேன். சமைச்சத கொஞ்சம் கூடையா சமைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து கொடுத்தா இவங்களும் சரி பிள்ளையும் சரி குடிக்கதை தின்னுக்கிட்டு போயிடுவாவ. மகாராணி வந்ததுலேருந்து எனக்கு ஒரே வேலை. 24 மணி நேரமும் அடுப்பங்கரையில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுப்போம். நேற்றைக்கு அவிச்ச இட்லியும் சாம்பாரும் ஃப்ரிட்ஜில் தானே இருக்குது, சூடு பண்ணி தின்னலாம். நானும் ஒரு மனசி தானே, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுக்கு? சே, கொஞ்சம் கூட உதவி பண்ணட்டான்னு கூட வரமாட்டா. நேரத்துக்கு நேரம் கரெக்டாக டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருவா. சாப்பாடை போடுங்கன்னு. இவ எல்லாம் ஒரு பொம்பளையா? வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இவ வேற அடுப்புங்கரையில் தான் நிற்கியா. நாம ஏதாவது எசக்கு புசக்க கேட்க போய் வேலைக்கு கிளம்பிய நேரமா சண்டைக்கு வந்துருவாளான்னு தெரியலையே. சரி, கூப்பிட்டு பார்ப்போம். உமா. என்ன? இல்லை உமா, ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். அதான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாங்க. ஏன்? இல்லை, காலையிலக்கு டிஃபன் ஏதாவது இருக்குன்னா தரியா இல்லை எப்படி? டிஃபனா? என்ன மெய் மறந்தா தெரியறிய? இப்பதானே இட்லி தின்னிய. அட ஆமா உமா, திரும்பி பார்த்தோன்னா பயத்திலேயே என்ன சொல்லின்னு தெரியாமலே வா குளறுது. ஆமா உமா, இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சாப்பிடணும் இனிமே தான். போங்க, கிளம்பியாச்சு இல்லையா? அப்புறம் ஏன் ஆடி ஆடி நிக்கிறிய? தங்கச்சிய காணல. எலும்புனாளா இல்ல சாப்பிட்டாளா தெரியுமா? அதெல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு அவ பண்ணுவா. நீங்க கிளம்புங்க, முதல்ல போங்க. சரி உமா, போயிட்டு வரேன். எந்த ஒரு கோவத்துல தான் இருக்கியா? நம்ம தப்பிச்சோம், போயிருவோம். என்ன மகாராணி இன்னும் எழும்பி வர காணல? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணி, டீ ரெடியா அண்ணி? டிஃபன் ரெடியா? என்ன வச்சிங்க டிஃபன்? பால் ஃப்ரிட்ஜில் இருக்கு ரேவதி. நீ எழும்ப லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் எங்கள் 2 பேருங்க மட்டும்தான் ஆச்சையும் பார்த்துக்க.
அவிய குடிச்சிட்டு போயாச்சு. எனக்கு மட்டும் அண்ணா பாரு ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ காய்ச்சி குடிச்சிரு. என்ன நீ நானும் கச்சி குடிக்கணும்? உனக்கு தானே ரேவதி காப்பி வேணும், காய்ச்சி குடிச்சிரு. பின்ன நானா காய்ச்சி கொடுக்கணும்? அவளுக்கு தேவையை கூட செய்ய மாட்டேனா? என்ன பொம்பளை வா? அண்ணி ஒரு நிமிஷம். ஆ சொல்லு. காஃபி குடிக்கிற இதுல இல்ல இப்போ. சரி டிஃபன் எடுத்து வைங்க, சுட சுட சீக்கிரமா சாப்பிட்றேன். எல்லாம் சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சது இருக்கு, உனக்கு தேவை எடுத்து சூடாக்கி தின்னு. என்ன நீ சொல்றீங்க? ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களா? அதை எப்படி சாப்பிட முடியும்? கையால தான், வேற எதால எடுத்து சாப்பிடு. தேவைக்கு எடுத்து நல்லா தின்னு. நிறைய இருக்கு, சாம்பாரம் இருக்கு, இட்லியும் இருக்கு. அண்ணி எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஐட்டங்கள் எதுவுமே பிடிக்காது. பிடிக்காதுன்னா நீ தான் எடுத்து பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். இல்லைன்னா மாவு இருக்கு, தோசை ஊற்றி தின்னு. சரியா? மாவு ஃப்ரிட்ஜ்ல வச்சதா? அட ஆமா, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. போ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு போ. பெரிய யூரோப்பியன் ஃப்ரிட்ஜில் வச்சதை தின்ன மாட்டாளாம். ச்சே, இப்படி பண்றாங்க. எனக்கு இப்படி ஃப்ரிட்ஜ்ல வச்சது பிடிக்கும், நான் எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அண்ணா அண்ணா. இப்படின்னா அன்னைக்கு பழச கொடுத்ததால தான் அவ இங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு ஓடனா, தெரியுமா? இதெல்லாம் சரிதான் உமா, ஆனால் அவளை பொறுத்தவரை சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படி தானே இருப்பா. எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சாப்பிடாம இருந்தா? அன்னைக்கு எல்லாம் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. பசி தாங்க முடியாம தான் நைட்டோட நைட்டா பியாலா பெட்டியலை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஓடனா, தெரியுமா? 2 பேரும் சரியான மைனியார்வ தான், ஜாடிக்கேத்த மூடியதானா சொல்லுவா, நல்லா சொல்லுவா. உனக்கு ஒரு மைனியார் வீட்டில் வந்திருந்து உன்னை டார்ச்சர் பண்ணாதான் உனக்கு தெரியாமனா? நிறுத்து. அம்மா எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் நான் பண்ணேன்னா உங்கள் அத்தான் வீட்டில் இருக்கக்கூடாதே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்? இது நல்ல கதையாக இருக்கே. நான் ஐடியாவும் கொடுத்து விடுங்க நடைமுறைப்படுத்தியும் கொடுக்கணுமா? அத்தான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அத்தானை போட்டு தள்ளிடட்டா? என்ன உமா இப்படி சொல்லியா? இது அத்தான் வீட்டில் எல்லாத்தையும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா அத்தா வந்து செல்வாவு மாதிரி கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா உடனே என்னதான் ஏசுவாவா, அது நல்லா சொல்லி. அதுக்கு அத்தானை ஏதாவது பிளான் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிடுங்க. அது எப்படி பிளான் பண்ணியது? ஒரு பேப்பரை மென்ன எடுத்துக்கிட்டு வாங்க, எல்லாம் நான் சொல்லி தரேன். இவ ஒன்றும் யோசிக்க மாட்டாவ. சொல்லணுமா? அதான் சொன்னியலே 2 நாளெல்லாம் அத்தா வந்து வேற விஷயமா வெளியூர் போறாவ, நீ மறந்துட்டியெல்லாம் என்ன? அட ஆமா உமா, மறந்தே போச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட வேண்டியதான். ஆமா ஆமா, எல்லாம் நான் சொல்லி தாரேன். அவளுக்கு இத மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா ஓடிடுவா. ஆனா ஒண்ணு, ஐடியா கொடுத்த என் பக்கமே திருப்பி விட பாத்தியன்னு நினைச்சுக்கிடுங்க. அப்புறம் ரேவதி வந்தா உங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ற மாதிரி நான் வேற ஐடியா போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம கருத்த கோழி கதையும் வெளியே வரும். சரியா? சரி சரி உமா, உனக்கு எந்த பாதகம் வராம நான் பாத்துக்கிறேன். எப்படியோ ஒரு வழியா ரேவதியை விரட்ட போறிய, அப்படிதானே? ஆமா சின்ன பொண்ணு. சரி போவாங்க, அதுக்குள்ள வழியெல்லாம் போய் பாருங்க. சரி உமா, நான் இனி அதுக்குள்ள வழியெல்லாம் பாக்கியனா போறேன். சரி சரி. பாத்தியா சின்ன பொண்ணு, நம்மளால உதவி ஆவன்னா காலை கூட பிடிப்பா, கெஞ்சி கெரவி கேட்டுறோ பத்துக்க. என்ன சித்தப்பா, இன்னும் பூங்குடியும் ஆனந்தம் வரலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கேன். சரி சித்தப்பா, அவங்க 2 பேரும் வரட்டு, வந்தோடனே கிளம்பலாம். சரி மக்கா. சித்தி எங்க காணல? அவ இங்க உள்ளதான் இருப்பா. அவளை பத்தி ஏன் கேக்கியா, நம்ம போலாம். என்ன சித்தப்பா சொல்றீங்க, சித்தி வரலையா? ஏன் சித்தி வந்தாதான் நீ போற மாதிரி பேசியா? ஏன் உனக்கு சும்மா இருக்க முடியாதா? கிளம்பிய நேரத்துக்கு எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்கியா? பேசாம வாய் முடிக்கிட்டு. ஆமா, நான் என்ன சொன்னாலும் யாருக்கும் பிடிச்சாதுதான். ஒரு ஊமையாட்டம் அவங்க வந்து இருக்கிறதுக்கு பேசாம நான் வீட்டுல இருந்துருவேன் இல்லையா? ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறிய? பின்ன என்னல, அங்க போய் என்ன குடுப்பியன்னு கேட்டது உனக்கும் கோவம் வந்துட்டு, பூங்கொடியும் கோவம் வந்துட்டு. அப்ப நான் வேற யாருக்கிட்ட தான் பேச முடியும்? என்னடி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? பணம் பணம் பணனே இருக்கியா? பணம் இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதா? ஆமா, நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டாதான் தெரியும். அது ஒரு டைம் தேவைப்படும் போது தெரியும். அன்னைக்கே சொன்னாலே கேட்டோமா நீ. என்னவும் பண்ணுங்க, உங்க விருப்பம். சரி, எங்க விருப்பம் தானே. பேசாம வாயை மூடிட்டு மட்டும் வரக்கூடிய வழியை பாரு, போ. அப்பப்பாப்பா, வர முடியல, என்ன சத்தம்? வா மக்களே வா, உன்னதான் காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை எங்க?
வண்டிய பார்க்கிங்ல விட்டுட்டு இருக்கியாவ, நான் அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். உனக்கு அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? அவனோட சேர்ந்து வரக்கூடாதா? இது யாரு? புது மாப்பிள ஜொலிச்சிட்ல இருக்காரு. எப்ப கிளம்புனா? ஏண்டி உனக்கு வேற நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? இத போட்டுக்கிட்டு வந்திருக்கியா? நீங்க வேற போங்கம்மா. அங்க இருந்து இதை போட்டுட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆயிட்டு, இதுல நான் சாரியும் கட்டிட்டு வந்திருந்தேன்னா இன்னும் லேட் ஆயிருக்கும். அதான் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பலானே அப்படியே வந்துட்டேன். ஏன் என்னாச்சுமா? மூஞ்சியெல்லாம் இப்படி கோவத்துல இருக்கு. ஏன் காலையில சமைக்க சொன்னாவளோ? ஏசாம இருந்துக்க. அம்மா என்னைக்குதான் மக்கா சிரிச்சா? எப்பவுமே இப்படிதானே இருப்பா, அதான் அப்படியே இருக்கியா? வாசல்ல காலை வைக்க முடியல, டாம் டீம்ல சவுண்டு கேக்குது. அதுவும் அம்மைக்கு சவுண்டு கேட்கும். கேட்கும் எல்லாருக்கும். நானா ஒரு இலக்காராய் போனேன் இல்லையா? கேட்கும். வாங்க வாங்க வாங்க. இப்படியே யோசிச்சுட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்ப ரெடி ஆகுறது? வாங்க போய் கிளம்பலாம். வாங்க அம்மா. அதான் பிள்ளை கூப்பிடியா இல்லையா? அப்போ போய் ரெடியாவு. வா ஆனந்த், வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. என்ன நீ கிளம்பலையா? பூங்கொடி ரெடியாவ போயிட்டா, நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூங்கொடி இப்பதானே ரெடியாவ போயிருக்கா. அவ முடிச்சிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். உனக்கு வீட்டுல அப்படிதானா? பாரு பாரு, இனி நீயும் அப்படிதான். எல்லாரும் கிளம்புன பிறகு நீயும் கிளம்ப முடியும் பாரு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். என்னம்மா காலையில ஒரு 5 மணில இருந்தே ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கு. பார்வதிக வீட்டுல என்னத்த நடக்குதோ பாத்தியா? ஆமாக்கா, எனக்கு என்னன்னு தெரியல பாத்துக்கிடுங்க. காலையில இருந்தே அங்க இங்கேயுமா பாத்திரங்களை உருட்டிட்டு இருக்கியா, அங்க இங்க ஓடிட்டு தெரியா, கடையழகு ஓடியா. ஒருவேளை இன்னைக்குதான் அந்த குட்டிக்கு பூ வைக்க வராவன்னு நினைக்கேன். ஓ அப்படியா? அதனாலதான் இவ காலையில இருந்தே எலும்பி ஓடிக்கிட்டு தெரியாளாக்கும். உங்ககிட்ட சொன்னாளா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலை பார்த்துக்க. ஏன் உங்ககிட்ட சொல்லியிருந்தா? என்கிட்டயும் சொல்லலக்கா. பக்கத்து வீட்டில் 4-5 வீடு தான் இருக்குது. இந்த வீட்டுள்ள சொல்லலாம் இல்லையா? யாருங்க வீட்லையுமே சொல்லாமல் இப்படி தனியாக ஒழிச்சு எடுக்கிற மாதிரி அடிக்கியா? ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லலான்னு நினச்சிருப்பாளான்னு தெரியல. இருந்தாலும் பூ வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் பார்த்தியா? ஆமாக்கா, என்னத்தை தான் இப்படி ஒழிச்சு பண்ணியாவளோ? ஒருவேளை பணக்கார வீட்டு மரமோ இல்லையா, சம்மந்தத்தை யாரும் மாற்றி விட்டுருவாங்கன்னு பயறியாளோ என்னமோ. பூ வச்சுட்டு அவளுக்கு ஒரு பிடி தானே. ஆமாம் ஆமாம், இருக்கலாம். இன்னைக்கு வரும்போது அந்த பையன் யாருன்னு பார்க்கணும் பார்த்துக்க. ஆமாக்கா, நானும் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். பையன் பார்த்துட்டு அந்த விஷயத்த ஒன்று போய் சொல்லுவோமா? ஆமாம், எனக்கு மனசில் அதுதான் தோணுச்சு. நம்மளாம் ஒன்று அந்த பையனை வீட்டு யாருன்னு எவருன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு, இந்த குட்டி அன்னைக்கு ஒரு பையன் கூட வந்து இறங்குச்சு இல்லையா, அதை லைட்டாக மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுவோம். ஆமாக்கா, கண்டிப்பாக சொல்லணும். நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டு எப்படிக்கா? ஆமாம்மா, நானும் அதைத்தான் சொல்ல நினச்சேன். இந்த பத்தியா குட்டி ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டில் வைக்கிறதுக்கும் ஓகே சொல்லியா, ஆனால் யாரோ கூட சுற்றிக்கிட்டேன் தெரியா, என்னத்தை சொல்ல? ஆமாக்கா. ஆனால் ஒன்று, நமக்கு தெரிஞ்சதை எப்படியாவது மாப்பிள்ளைட்டுக்காரங்களுக்கு அதில் லைட்டாக போட்டு வைக்கணும்க்கா, சரியா? சரி. காரு கீரு வந்துச்சுன்னா லைட்டாக கரண்ட் சிக்னல் கொடு, நானும் வாரேன். மத்தவா வாரா? இவ்வளோ என்ன இங்கே நிற்கலே? என்ன பார்வதி, காலையிலே ஒரே ஓட்டமா இருக்கு? நான் எங்கேயும் ஓடிட்டு தெரியலக்கா, கடைக்கு போறேன். காலையிலே ஒரு வாட்டி கடைக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது வாங்க வேண்டிய சாதனங்களா மறந்து வந்துட்டேன். நான் இப்ப 2வது வாங்க போறேன். காலையிலேயே வண்டியில வந்து பாத்திரங்கள் எல்லாம் இறங்குச்சு இல்லையாமா? எதுக்கு? இல்லக்கா, சும்மாதான். வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனோன்னு நாங்க நினைச்சிட்டோம் பாத்துக்க, அதாம்மா கேட்டோம். ஏன் வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா? இவ்வளவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது போல. நல்ல சம்மந்தத்தை மாத்தி விட்டுருவாளே. இவள்கிட்ட எப்படி சொல்லியது? ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆச்சுன்னா உங்ககிட்ட சொல்லாமலாம் இருப்பேன். அப்ப சொல்லிக்கிறேன்க்கா. சரிம்மா சரி. போ கடைக்கு போனோன்னு சொன்னா இல்லையா, சாதனங்களை வாங்க மறந்துடாத. போய் வாங்கிட்டு வா. நீ போமா? பத்தியலாக்கா, ஓப்பனா பாத்திரம் வந்து இறங்குனதை கேட்ட புறவே திணறி தகச்சுக்கிட்டு இல்லையா போறா. எங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ நீ? ஆமா, நானும் கவனிச்சேன். அவ திணறினதையும் விக்கி முக்குனதையும். மைனியாரையும் காணல. இனிதான் எல்லாரோளும் வருவாளோளா இருக்கான். என்னத்த வத்தியா, யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இல்லையா எடுக்கியா? எடுக்கட்டு பாத்துக்கலாம். என்ன சாதா உங்க வீட்டு வரேன்னு சொன்னாலே வேண்டாம், நான் இப்போ ஒரு வேலையா வெளியே போறேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவிய. இன்னைக்கு நான் வரலன்னு சொன்ன பிறகு கூட வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துருக்கிறிய. யானோ? சும்மாதான், ஒன்றும் இல்லை. அது மட்டுமா? சும்மா இருக்கியே, எனக்கு டீ எல்லாம் போட்டு தந்துருக்குறீங்க. சொல்லுங்க, ஏதோ என்னால் ஆக வேண்டியது இருக்கு, அதனால தான் நீங்கள் இவ்வளோ கவனிக்கிறீங்க. விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது இல்லை உமா, நீ சொன்ன ஐடியா எல்லாம் சூப்பராக தான் இருக்கு.
ஆனா இவளை எப்படிங்க இதை நான் கலப்புறதுக்கு? உங்க அத்தான் தான் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா சொல்லு? அவ்வளவுதான விஷயம், கவலைய விடுங்க, அதெல்லாம் எல்லாம் தானே நடக்கும், வேணா பாருங்க. எப்படி இழுவ? இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லியா? அத்தா 2 நாளாவது ஊர்ல இல்லாம இருந்தாதான் கண்டிப்பா இவ்வளவு விரட்டி அடிச்ச முடியும். அவங்க இருக்கிற வரை ஒரு பிளான் கூட பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் இவ இடையில வந்து நிப்பாவ. அதான் கவலைய விடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது. நீ என்னன்னு சொன்னாலாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் இல்லையாவுமா? சொல்லலாம். இப்ப பாருங்கன்னு சொல்லி பொறுமை இல்லையா உங்களுக்கு? பாருங்க. வசந்தி. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, வாங்க. ஆமா கேப்பா, 24 மணி நேரமா போனை கையில தானே வச்சிருக்கியா? அர்ஜென்ட்டுக்கு ஒரு போன் பண்ணா எடுக்க மாட்டியா? நீ எடுக்காதனால நான் உமா கிட்ட எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னங்க புரியல? நான் போன் எடுக்கல, உமா கிட்ட சொன்னீங்க, என்னது சொல்லுங்க. என்ன உமா, நீ இன்னும் சொல்லலையா? நீங்க சொன்னதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் தான், நீங்களே உங்க வாயாலே சொல்லுங்கன்னு தான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா உமா? என்ன உமா, என்னது? என்னங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு சொல்லுங்களா? வேலை விஷயமா 3 நாள் வெளியூர் போற மாதிரி இருக்கு. அதான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, வந்த உடனே கிளம்பணும்னு சொன்னேன். அதான் உமாவே எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டா. உமா, என்ன உமா சொல்லியா? அத்தா வெளியே போறவளா? நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? சூப்பர் உமா, சூப்பர். ஆனா நீ சரியான ஆளு நட்டி வசந்தி. ஏங்க அப்படி சொல்றீங்க? 2 நாள் புருஷன் வீட்டுல இல்லாம வெளியூர் போறான்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா நீங்க கொண்டாடியாத. ஐயோ, இவருக்கு முன்னாடியே சந்தோஷத்தை வெளியே காட்டிட்டோமா? ஐயே அது இல்லைங்க, நீங்க வேற. நீங்க வெளியூர் போறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னும் இல்லை. எப்படியும் நீங்க வேலை விஷயமா தான் வெளியூர் போறீங்க, அதனால தான் சந்தோஷப்பட்டேன். ஆமா வசந்தி, எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ட்ரைனிங்காக தான் வெளியூர் போறேன். எப்படி? அதனாலதான் நானே சந்தோஷப்பட்டேன் பாருங்க. சரி சரி கோவப்படாத, நம்ம கிளம்ப கூடிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? ஆமா தான், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சும்மா சொன்னேன், மூஞ்சி இப்படி வைக்காத. சரி வசந்தி, 3 நாள்ல திரும்பி வந்துடுவேன். தங்கச்சியை நல்லா பாத்துக்கன்னா. சரிங்க. தங்கச்சி எங்க? அவகிட்ட சொல்லிட்டு வந்துடு. ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாருங்க. உமா சூப்பர் உமா, நான் நினைச்சே பார்க்கல. சும்மா அதான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் நடக்கும். நீ இந்த உமாவை நம்பினவில நான் கைவிட மாட்டேன். அத்தான் ஊருக்கு போட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எப்படி? சூப்பர் உமா. இந்த நன்றி என்னைக்கும் என் மேல இருக்கணும், புரியுதா? நமக்குள்ள என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.